தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இடி வந்து டாஸ்மாகில் சோதனை நடத்தினாங்க. அந்த சோதனையில் 1000 கோடி வந்து ஊழல் நடந்திருக்கிறதா சொல்லி சொன்னாங்க. இப்போ ரீசெண்டாக கோர்ட்டில் தமிழக அரசு வந்து மேல்முறையீடு பண்ணப்போ அதில் ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இடிக்கு ஆப்போசிட்டாக நீ எதுவுமே பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 3 விஷயத்த பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஈடினா யாருன்றதை பார்க்க போகிறோம். ரெண்டாவது ஈடியை பற்றி மற்ற எதிர்கட்சி தலைவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம். மூணாவது தமிழ்நாட்டில் ஈடி பண்ண ரயிலில் அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஈடிகிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்றதை பார்க்க போகிறோம். மறக்காமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஈடி, அதாவது அமலாக்கத்துறை வந்து யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அதாவது அவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய 2 சட்டத்தின்படி வேலை செய்வாங்க. அதில் பிரச்சனை வருதா என்னன்றது. ஃபஸ்ட்டு சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா PLMA, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங். இப்போது இந்தியாவில் இருக்க ஏதாவது குடிமகன் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதை வந்து செக் பண்ணி பார்க்குறது. 1 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, தீவிரவாதத்தில் எதனா இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா, இல்லை போதைப் பொருள் சம்மந்தப்பட்ட எதனா இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா அப்படின்றத செக் பண்ணி பார்க்குறது. சப்போஸ் அதில் எதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு தான் உருவாக்கப்பட்டது இந்த சட்டம். இது வந்து 2005 உருவாக்குனாங்க. ஆனால் இது ஃபஸ்ட்டு உருவாக்குனது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வேறு வெளிநாடுகளில் எதனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ அதில் எதனா பிரச்சனை வருதான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு தான். ஆனால் இது போகிற போக்கில் 2014 அப்புறம் இந்த சட்டத்துடைய போக்கை மாற்றிட்டாங்க. வெளிநாட்டுக்கானதாக இருந்ததை இந்தியாவுக்குள்ளே இதுமாதிரி எதனா பண்ணால் அங்கே நடவடிக்கை எடுக்கலான்றதுக்காக அந்த சட்டத்தை மாற்றிட்டாங்க. அதாவது இந்தியாவுக்குள்ள யாராவது தீவிரவாத செயலில் ஈடுபடுற மாதிரி பொருளை இன்வெஸ்ட் பண்ணாலோ, சட்டவிரோதமாக சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலோ, இல்லை போதைப் பொருள் எதனா இன்வெஸ்ட் பண்ணாலோ அதை வந்து பிடிக்கிறதுக்காக இந்த சட்டத்தை இங்கே மாற்றிட்டாங்க. இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இடின்ற அமலாக்கத்துறை வேலை செய்யுது. இன்னொரு சட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா FEMA, அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். இது எப்போ கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி 2000 வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது எதை கண்காணிக்கும் பார்த்தீங்கன்னா இது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை கண்காணிக்கும். அதாவது ஒரு தனிநபர்கிட்ட 2 அக்கௌண்ட் இருக்கும். ஒன்று வந்து கரண்ட் அக்கௌண்ட்டு, இன்னொன்று வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டு. கரண்ட் அக்கௌண்ட்டை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து செலவு பண்ணுறதுக்கு செலவு பண்ணாங்க பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கும் ட்ராவலுக்கும் செலவு பண்ணாங்க வேறு வெளிநாட்டுகளில். கேபிட்டல் அக்கௌண்ட்டை பொறுத்தளவுக்கு அங்கே எதில் செலவு பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபாரினில் ப்ராப்பர்ட்டிலையும் இன்வெஸ்ட்மெண்ட்லையும் செலவு பண்ணுவாங்க. அவங்க பண்ணுற செலவெல்லாம் நியாயமான முறையில் போதா, அது எதுனா சட்டவிரோத செயல் நடக்குதான்றதை செக் பண்ணி பார்க்கறதுக்காக தான் 2000 இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தின் அடிப்படையில் 1 கோடிக்கு மேலே யாராவது முதலீடு பண்ணாங்கன்னா அப்போ இடி உள்ள வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. இது வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றதை இடி செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த அமலாக்கத்துறையோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், ஒரு பண பரிவர்த்தனை வந்து சட்டவிரோதமாக நடக்குதா இல்லையான்றதை செக் பண்ணி பார்க்கறது தான் இந்த இடியோட வேலை. இதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. சரி, ஓகே. இப்போ ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இடியை வந்து அப்போலேருந்து எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிக்கு எல்லாமே இடி வந்து இப்போ இருக்க மோடி கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஐடிவிங்க செயல்படுதுன்றதை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்னென்ன யாராவது சொல்லியிருக்காங்கன்றதை பார்ப்போம். இப்போது அதுக்கு முன்னாடி ரீசெண்டாக ராஜ்யசபாவில் ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கில் என்ன கேட்குறாங்கன்னா காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் கேட்குறாரு, அதாவது ஃபினான்ஸ் கமிஷன்கிட்ட கேட்குறாங்க, இது வரைக்கும் இடி 10 வருஷத்தில் எத்தனை கேஸஸை அட்டென்ட் பண்ணியிருக்கு, எத்தனை கேஸஸில் எத்தனை பேருக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்குன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டை கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை கொடுத்ததுக்கு அதில் 193 கேஸ் வந்து இது வரைக்கும் ஃபைல் ஆகிருக்கு இடி சார்பாக இந்தியா முழுக்க கடந்த 10 வருஷத்தில். அப்படி இருக்கிறப்போ அந்த 193 கேஸில் வெறும் 2 கேஸுக்கு மட்டும்தான் தண்டனை கிடச்சிருக்கு. இந்த 10 வருஷத்தில் 193 கேஸில் வெறும் 2 கேஸுக்கு மட்டும்தான் தண்டனை கிடச்சிருக்கு. இந்த 193 கேஸ் யாரும் பார்த்தீங்கன்னா அது அரசியல் பின்புலமுடையவர், அரசியல்வாதிங்க, அதாவது MP MLAக்கள் அவங்க தான் 193 பேர். அது இல்லாமல் 5000 கேஸுக்கிட்டே இருக்குது. அந்த 5000 கேஸில் 40 பேருக்கு மட்டும்தான் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கு. ஸோ பேலன்ஸுக்கு யாருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கல அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இன்னொன்று எல்லாரும் பொதுவாக சொல்கிறது என்னென்னா இடி எப்பப்போலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா இடி வந்து கரெக்டாக ஒரு மாநிலத்தோடைய எலெக்ஷன் நடக்கிறப்போ தான் இடி வந்து அந்த மாநிலத்தில் ஆளு கட்சிக்கு ஆப்போசிட்டாக இடி வந்து இறங்கும். இதை வந்து யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பல மாநில தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. இது எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்லையும் ஜார்க்கண்ட்லேயும் பங்களாதேஷ்லேருந்து இல்லீகல் அமௌண்ட் வருதுன்னு சொல்லி அப்போது எலெக்ஷனுக்கு முன்னாடி, அதாவது ஃபஸ்ட்டு ஃபேஸ் அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னாடி இடி வந்து அவங்க சோதனை பண்ணியிருக்காங்க வெஸ்ட் பெங்கால்லையும் ஜார்க்கண்ட்லேயும். அது மட்டும் இல்லாமல் அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ 2024 அப்போது டெல்லியில் நடந்த இடி ரைடுமே எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு. அது யாரும் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க AAP பார்ட்டியுமே சொல்லியிருக்காங்க. சரி, மொத்தம் 193 கேசஸ் வந்து ஃபைல் ஆகிருக்கு சொன்னோம் இல்லையா, அது வந்து 193 எம்பிக்கள் MLAக்கள். அந்த 193 எம்பிக்கள் MLAக்களில் ஒரு MLAவோ ஒரு MP கூட பிஜேபி சார்ந்தவங்க கிடையாது. எல்லாமே வேறு மாற்று கட்சியை சார்ந்தவங்களும் பிஜேபிக்கு எதிராக கட்சியை சார்ந்தவங்களும் தான் இருக்காங்க. இதுவுமே அங்கே ஒரு கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. ஏன் இடி யாருமே
பிஜேபியோட பொலிட்டிஷியன் கிட்ட போக மாட்டாங்கிறத கேட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் டைரக்டாக வீடியோ பார்த்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் அவரோட கேஸ் அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆதாரத்தை ரெடி பண்ணிட்டு அரெஸ்ட் பண்ண போவீங்களா, இல்லை அரெஸ்ட் பண்ணிட்டு ஆதாரத்தை ரெடி பண்ண போவீங்கன்றத சுப்ரீம் கோர்ட்டே கேட்டிருக்காங்க. 2014 கிட்டத்தட்ட 121 கேசஸ் ஒரு எம்எல்ஏக்கள் மேலே எம்பிக்கள் மேலே பதிவாயிருக்கு. அந்த 121ல் 115 கேசஸ் ஆப்போசிட்டில், அதாவது பிஜேபிக்கு ஆப்போசிட் யாராவது நின்னாங்களோ அவங்க மேலே பாஞ்சிருக்கு. அதில் நிறைய தலைவர்கள் அந்த கட்சியில் கூட்டணி பிஜேபியோட கூட்டணி கட்சி வச்சுருக்காங்க. கூட்டணி கட்சி வச்சதுக்கப்புறம் அவங்க மேலே எந்த ஒரு ஈடியுமே அதுக்கப்புறம் பாயலை. அதுக்கு முன்னாடி தான் அவங்க கேஸ் நிலவில் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கேஸை பற்றி யார் எதுவும் பேசல அதிகமாக இடி. இதையுமே நிறைய கட்சி தலைவர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆதாரமாக என்ன விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, மார்ச் 2023 அப்போது கிட்டத்தட்ட 14 பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பொலிட்டிஷியனுக்கு ஆப்போசிட்டாக இடி தான் இறக்கிட்டு இருக்காங்க. அவங்க இடியையும் சிபிஐயும் ஐடியையும் பர்சனல் யூஸ்க்காக பயன்படுத்திக்கிறாங்கன்றத 14 பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் சுப்ரீம் கோர்ட்டில் கிளைம் பண்ணியிருக்காங்க. 2024 அசம்பிளி எலெக்ஷன் அப்போது மகாராஷ்டிராலையும் ஜார்க்கண்ட்லையும் எலெக்ஷனுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அங்கே இருக்க ஹை ப்ரொஃபைலில் இருக்கிற பொலிட்டிஷியன் வீட்டிலலாம் ரைடு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க நிறைய இடத்துல ரைடு பண்ணியிருக்காங்க. ஸோ இது அங்கே இருக்க எலெக்ஷன் ரிசல்ட்டை பாதிக்கும். மொத்தமாக 17 பிளேஸில் அவங்க ரைடு பண்ணியிருக்காங்க. அது எலெக்ஷனுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி. இது அங்கே இருக்க எலெக்ஷன் ரிசல்ட்டை பாதிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இடி கரெக்டாக எப்போ எலெக்ஷனோ அதுக்கு முன்னாடி தான் வருன்றது நிறைய தலைவர்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க அப்போலேருந்து. ஸோ இதனால தான் மோடி அவர்கள் இடியை பயன்படுத்திட்டு இருக்காங்கன்றத எல்லா தலைவர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாடுக்கு இடி வந்தப்போ மொத்தமாக 4 கம்ப்ளைண்ட்டின் அடிப்படையில் சோதனை பண்ண வந்திருக்காங்க. அது 4 கம்ப்ளைண்ட் என்னென்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, முதல் கம்ப்ளைண்ட் டாஸ்மாகில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபாய் அதிகமாக வாங்குறாங்கன்ற ஒரு கம்ப்ளைண்ட்டு. ரெண்டாவது கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்மாகில் டிரான்ஸ்போர்ட் இருக்கும் இல்லையா, குடோன்லேருந்து அங்கே கடைக்கு எடுத்துகிட்டு போகிற டிரான்ஸ்போர்ட்டில் டெண்டர் விடுவாங்க. அந்த டெண்டரில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டும். மூணாவது கம்ப்ளைண்ட் பார் டெண்டர் இருக்கிறதுல கரப்ஷன் நடந்திருக்குன்றதும். நாலாவது பாட்டில்ஸ் ஒரு கம்பெனி சார்ந்தது மட்டுமே இருக்குது, ஒரு கம்பெனிக்கே எல்லா ஆர்டரும் போகுது அப்படின்ற ஒரு 4வது கம்ப்ளைண்ட்டு. இப்படின்னு சொல்லி 4 கம்ப்ளைண்ட் அடிப்படையில் தான் சோதனை பண்ண வந்திருக்காங்க. இங்கே சோதனை பண்ண வந்ததில் அவங்க ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, 1000 கோடி வரைக்கும் ஊழல் நடந்திருக்குன்றத ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அதில் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 100 கோடி வரைக்கும் ஊழல் நடந்திருக்கு. டிரான்ஸ்போர்ட் டெண்டரை பொறுத்தளவுக்கு குடோன்லேருந்து கடைக்கு எடுத்துகிட்டு போகிற வண்டி வாகனத்துக்கான டெண்டரில் 100 கோடி வரைக்கும் ஊழல் நடந்திருக்குன்றதை இடி சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் எங்கெங்கே சோதனை பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, மொத்தம் 7 இடத்துல சோதனை பண்ணியிருக்காங்க. அது சென்னை மட்டுமே 4 இடம். சென்னையை பொறுத்தளவுக்கு டாஸ்மாகோட ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும் டாஸ்மாகோட குடோன்லையும் அப்புறம் ஒரு தனியார் பார்லையும் அப்புறம் இன்னொரு கவர்மெண்டோடைய டாஸ்மாக்லையும் ரைடு பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இன்னும் 2 ஊர் எதுவும் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லையும் புதுக்கோட்டையிலையும் ரைடு பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் ரைடு பண்ணிட்டு அவங்க என்ன ரிசல்ட் வெளியிடுறாங்கன்னா, 1000 கோடி வரைக்கும் ஊழல் நடந்திருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு. ஸோ இதுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டுருக்காங்க. மேல்முறையீடு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. அந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட் இடி தான் கேள்வி கேட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரி நீங்கள் நைட் டைமில் எதுக்கு அங்கே சோதனை பண்ணீங்க, டாஸ்மாகில் நைட் டைமில் எதுக்கு சோதனை பண்ணீங்க, அங்கே இருக்க வேலை செய்கிறவங்கள 6 மணிக்கு மேலே வீட்டுக்கு விடாமல் எதுக்கு சோதனை பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதாரத்தை கொண்டு வாங்க சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் சோதனை பண்ண ஆதாரத்தை கொண்டு வாங்க சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஈடிக்கிட்டே எந்த பதில்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய கேள்விகளை கேட்டு கடைசி என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த வழக்கை நான் மார்ச் 25 வரைக்கும் தள்ளி வைக்கிறேன். அந்த 25ஆம் தேதி வரைக்குமே யாருமே எங்கேயுமே சோதனை பண்ணக்கூடாது, யாருக்குமே சோதனை பண்ண அனுமதி கிடையாது. நீங்கள் அதுக்கப்புறம் தான் சோதனை பண்ணணும். அதுக்குள்ளே நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடணும். இது வரைக்கும் என்னென்ன கண்டுபிடிச்சிங்க ரிப்போர்ட்டை நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இடி கிட்டத்தட்ட 193 கேஸை ஃபைல் பண்ணிவிட்டு அது 2 கேஸ் மட்டும் தான் பிடிச்சிருக்காங்க. அதுவும் அவங்க ஃபைல் பண்ண கேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் இருக்க எம்பிஸ் எம்எல்ஏஸ் இதை தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க கட்சியில் அவங்க யாரையுமே கேஸ் போடலை. ஸோ இதுதான் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இடி தமிழ்நாட்டையும் ஒரு டைம் வந்துச்சு. தமிழ்நாட்டில் போன 2023 வந்தப்போ கூட அவங்க எந்த ஒரு ஆதாரத்தையும் வெளியிடலை. ஸோ எந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுறேங்க.